7 lakhs. வேணாண்டா கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு என்னை கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லத்திய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா பிடிக்காத நபர்கள் தோகராம் பாருங்க. இவனெல்லாம் ஏன் சந்திச்சன்னு இருக்கு. வாழ்க்கையில உருப்படவும் இல்ல, இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப்புல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்பு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அழகா பிறந்தது என் தப்பா? போறவங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்கோ, முடியாதுன்னு சொன்னா சூசைடு பண்ணின்னு செத்துருவங்கன்னு சொல்றாங்கோ. இன்ஸ்டாகிராமுக்காரனு என்ன கைய விட்டுட்டான் அப்பா. என்னடி பேசுனாங்க? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாருமா. நீ என்னடி சொன்ன? வந்து இது ஒண்ணுமே பேசல மக்கே, பயந்துட்டு ஓடியாந்துச்சு. நான் தான் அது வாவல பார்த்து சிரிச்சேன். தனிமையிலும் தனிமை, கொடுமையிலும் கொடுமை, இனிமை. ஆண்டவன் ஏதோ ஒரு பறவைக்கு 1000 வருஷம் ஆயுள் கொடுத்துக்கணும். நம்மளுக்கு வெறும் 100 வருஷம் தான். அந்த 100 வருஷத்துல நம்மள மதிக்காத நாய்களை நினைச்சு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம்? அந்த சனினுக்கு போய் தொலைஞ்சுன்னு போகுதுன்னு சொல்லிட்டு தலைக்கு 3 எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருக்கிற வேலையை போய் பாருங்க. அந்த நாய்க்கு வழியில் போனா கூட திரும்பி பார்க்காதீங்க. செருப்பு எடுத்து காட்டுங்க சும்மா.